என்ன சார் வேணும்? பிரபா யாரு? அண்ணன் வெளியே போயிருக்காரு. ஈகன் இங்கே வந்தானா? ஈகன் வரலையே இங்க. அப்போ உனக்கு ஈகனை நல்லா தெரியும்? அவ்வளோவா தெரியாது, ஆனால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லையே, அவன் இங்கே அடிக்கடி வர்றதா ஒருத்தர் சொன்னார். அப்படிலாம் இல்லையே, யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு ஈகனை தேடிக்கிட்டு இருக்க? என்ன திவ்யா கேஸ் சம்பந்தமா? நீ ஈகனை பாத்தியா? ஏய், என்ன நீ வா பொண்ணு, ஒரு போலீஸ்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதே? சாரி சார். ஏய், எங்க போற? இங்க வா. திரும்ப. உன் மேல சந்தேகமா இருக்கு, எதுனா ஐடி கார்டு இருந்தா காமி. ஏய், दीपा बैठे कर लो। இவனுங்க பெரிய பணக்காரனுங்க. 3 பேரும் ஒரே ரூமில் 3 பொண்ணுங்க வேணும்னு கேட்டானுங்க. நானும் இந்துவும் தான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாதி நைட்லேயே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த கேமராவை எடுக்க முடியல. மறுநாள் காலையில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வேலை செய்கிற பொண்ணு விட்டு அதை எடுத்தோம். நான் அவனுக்கிட்ட வெறும் 3 லட்சம் தான் கேட்டேன். ஆளுக்கு 1 லட்ச ரூபா. அதுவும் புது நம்பர்லேருந்து தான் கேட்டேன். பிளாடி பாக், இப்படி ஆளை விட்டு என்னையே கொலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், சிசிடிவி வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க சார். சார், ரோடு ஆப்போசிட்டில் ஒரு ஐ விட்னஸ் சார். 3 பேர் காரில் ரொம்ப வேகமாக கிளம்பி போயிருக்காங்க சார். இப்போ கரண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார் தெரியுமா? என்ன சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குற? சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தியே, அதில் ஒருத்தன் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கதிரேசன். அதில் இருக்க இன்னொரு ஆள் டெல்லி பிஸ்னஸ் மேன் தேவராஜ். ஏய், நீங்கள் யாரை பிளாக்மெயில் பண்ணுறோன்னு தெரியாமலே பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்கடா. இந்த பிஸ்னஸ் மேன் தேவராஜ் ஏற்கனவே ஒரு செக்ஸ் விஷயத்தில் மாட்டியிருக்கான். அது எப்படி எனக்கு தெரியும்? பாரில் நல்லா சரக்கு அடிக்க தெரியுமா? ஆனால் ஒரு விஷயம் புரியலை, இப்போ ஏன் உங்களை கொல்ல பார்க்குறான்? என்னமோ இடிக்குது. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா, வேற எதனா பண்ணீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், நீ அடிச்சு கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. இதில் என்ன 8 வீடியோ கிளிப் இருக்கு? இந்த கேமராவில் புது டெக்னிக் இருக்குது. இந்த கேமரா முன்னாடி ஏதோ வந்துட்டு போனால் தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரூமில் ஏதோ பட்டாம்பூச்சி வந்துட்டு போயிருக்கும் போல இருக்கு, அதான் அடிக்கடி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை கொடு. பார்த்தியா பட்டாம்பூச்சி? இதுலேயும் பாரு, பட்டாம்பூச்சி தான் இருக்குது. இதுவும் அப்படி தான். அதை இங்கே கொடு. இந்த கிளிப் என்ன 25 நிமிஷம் காட்டுது? டேய், பின்னாடி பக்கம் போடு. ஏய், அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? வா. ஏதோ தப்பா இருக்கு. என்னை வச்சு ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தேவராஜும் சந்தானத்தோட பேச்சும் மரியாதையும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கே. ஏய், வண்டி திருப்பு.
சார் இந்த வீடியோவில் நாமெல்லாம் தெரிய மாட்டோம்ல, கதிரேசன் மாத்திரம் தெரியாத மாதிரி எடிட் பண்ணுங்க. நாளைக்கே அந்த ஆள்கிட்ட டெண்டரில் சைன் வாங்கிடலாம். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை மேட்டர் மாத்திரம் என்னன்னு சொல்ல மாட்டீங்க. none of your business, Santana. நினைச்சேன்டா, நான் நினைச்சது சரிதான். தேவராஜ், உன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. Obviously. அப்புறம் அந்த நெம்மேலி பொட்டானிக்கல் கார்டன் ப்ராஜெக்ட்ல எப்படி டெண்டர் டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட சைன் வாங்குறது? ஏய், அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கதிரேசன், இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற லண்டன் கம்பெனி செடி வளர்த்து கார்டன் வச்சு சேவை செய்யும் நினைச்சீங்களா? இங்க யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு $multi-million அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் இருக்கு. இந்த கேமரா எங்க வச்சிருக்கீங்க? இன்னும் வேற எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க? கொடுங்க இந்த கேமராவை. ஒன்னும் போதும் கதிரேசன், அப்புறம் இவனுக்கும் எனக்கும் பிளாக் அவுட் ஏரியா கிடைக்காது. ஒரு மினிஸ்டர் மிரட்டிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். இப்ப நீ எல்லாத்தையும் கொடுக்கல என்ன பண்ணுவ? மினிஸ்டர்னா தூக்கி குத்தணுமா என்ன? ஏய் ஜகா, ஜகா புகானி அவனும் வரமாட்டான். வா வா. நீயே எவ்வளவு நல்லவன் இல்ல, இதுல வேற என்ன மிரட்டுறியா? இப்போ உன் டிரைவர் உன்னை கொன்னுட்டு கார்ல வச்சிருந்த கேஷ் எடுத்து ஓடி போயிட்டான். உன் பாடி 1 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். உன் டிரைவர் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். இதுதான் அடுத்த 1 மாசம் உன்னை பத்தி வர போற ஹெட்லைன்ஸ். சாவு.